ஹாய் எவ்ரிவன், வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் செஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேக் ஷுர் உங்களோட நோட் அண்ட் பென் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய வெப்சைட்ஸ் அசஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணுறது அண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கை பார்க்கறது தான் என்னது அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேர் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜென்ரலாவே வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு சொல்லி 2 பார்ட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நம்மளால ஒரு வெப்சைட்டையோ இல்லை பில்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்பக்ஸ்ன்ற வெப்சைட் எடுத்துக்கிறோம். இதை வச்சு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுல ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ப்ராடக்டோட இமேஜா இருக்கட்டும், விஷுவலா நீங்க என்னென்ன விஷயம்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே என்னது அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றீங்க. கன்ஃபார்ம் பண்ணதும் நீங்க கொடுக்குற அந்த பர்டிகுலர் ஆர்டர் நீங்க எங்க இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷாப்போட கிச்சனுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா போகுதுல, டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய பேக் அண்ட் ப்ராசஸை பாக்குறத வந்து என்னன்னு சொல்ல போனா பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதே இது ஒரு சில கம்பெனிஸ்ல பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே டயத்துல வேலை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வெப் டெவலப்மெண்ட்ன்றதை விட்டுருங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த படிக்கணும்னாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஸ்டஃப் இருக்கும். அதாவது அமெரிக்காலே ஒரு சின்ன பிள்ளை பிறந்துச்சுனாலும் ஏபிசிடி படிக்காம அது வந்து மற்ற லெட்டர்ஸ் படிக்க போறது கிடையாது. அதே மாதிரி இப்ப இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த ஏபிசிடி மாதிரியான ஃபவுண்டேஷன் கொடுக்க போறது 3 டெக்னாலஜிஸ். அது என்னென்னது அப்படின்னா HTML, CSS, JavaScript. இப்போ HTML சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை கொடுக்க போறது இந்த HTML தான். அதே இது CSS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்டைலை மென்ஷன் பண்ண போறது இந்த CSS. 3வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JavaScript. ஒரு வெப்சைட்ல எந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னாலும் அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும். இப்ப இந்த HTML, CSS அண்ட் JavaScript ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துறோம். HTMLன்றது வந்து நம்ம கட்டுற வீடோட ஸ்ட்ரக்சர் மாதிரி. HTML எதை குறிக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், டெக்ஸ்ட், இமேஜ் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறது என்னது அப்படின்னா HTML. அதே இது CSS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான கலர் அண்ட் எந்த எலிமெண்ட் எங்க பிளேஸ் ஆச்சுன்னா பார்க்க நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்னஸ் கொடுக்கறது எது கொடுக்கும் அப்படின்னா CSS கொடுக்கும். நாட் ஓன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு பிராண்டோட ஸ்டோரியும் சேர்த்து சொல்லும். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஸ்டோரியை சொல்றதுக்கான பவர் எதுகிட்ட இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டைலுக்கும் அப்பியரன்ஸும் இருக்கும். அந்த ஸ்டைல் அண்ட் அப்பியரன்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா என்னது அப்படின்னா CSS. அதே இது 3வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JavaScript. எப்படி ஒரு பில்டிங்ல வாட்டர் ஃப்ளோவும் எலக்ட்ரிசிட்டியும் இருந்தாதான் அது கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனலா இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல எந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னாலும் அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபார்மோட சப்மிட்ன்ற பட்டனை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் கொடுத்துருக்க டேட்டா போய் சேவ் ஆகணும். இந்த மாதிரி இந்த ஆக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதான் என்னது அப்படின்னா JavaScriptனு சொல்லுவோம். இந்த செஷன்ல வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் கிளாஸஸ்ல HTML, CSS அண்ட் JavaScript பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.